அன்பான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்போது பதிவில் பார்த்தீங்கன்னா, பஞ்சபட்சி ரகசியம் வெற்றி. எப்படி பஞ்சபட்சியை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது. என்னோடய வீடியோ வந்து கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இது நோட்டில் நான் டைமிங்கை வந்து கொஞ்சம் சேஞ்சிங் பண்ணி நான் பண்ண ஒரு விஷயம். நான் பண்ணது இப்போ கிடையாது. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே நான் பஞ்சபட்சியை வந்து பார்த்து வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் உங்கள் கையில் ஷேர் பண்ணுறேன், பகிர்ந்து கொள்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக கேட்டிங்கன்னா நீங்களும் பஞ்சபட்சியை வச்சு எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு முறையை சொல்லித்தரேன். பாருங்கள், பஞ்சபட்சியில் 5 பறவை தான் வரும். அந்த 5 பறவையும் ஒன்று ஒரு ரகத்தில் பண்ணோம். ஒரு குணாச்சாரம் இருக்கும். அந்த பறவையோட குணாச்சாரம் ஒரு மனுஷனுக்கு இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த பட்சி மாறாது. 27 நட்சத்திரம் 5 பட்சி தான். 27 நட்சத்திரத்துக்கும் 5 பட்சி தான். வேறு மாற்றி வருமா பஞ்சபட்சி பறவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளர்பிறைக்கும் தேய்பிறைக்கும் மாறும். இது பஞ்சபட்சி வாங்கிட்டு ஏன் எங்களால் அந்த சாட்டை வச்சு ஜெயிக்க முடியல அப்படின்னு இது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறதுனால அப்போ தான் உங்களுக்கு ஒரு அனுபவம் தெரியும். நான் காமிக்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இது நோட்டில் இருந்து நான் ஒரு பிடிஎஃபாக ஒரு சார்ட் எடுத்து வச்சுருப்பேன். ஏன்னா பஞ்சபட்சியில் என் கையில் கற்றுக்கிற மாணவர்களுக்கும் என்னோடய கிளைண்ட்டுங்களுக்கும் நம்ம பண்ணது இது வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருந்ததுனால இந்த பஞ்சபட்சியை சரி சொல்லிடலாம், காமிக்கலாம் அப்படின்ட்டு. பஞ்சபட்சி சார்ட்டை வச்சுக்கின்னு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பஞ்சபட்சிக்குன்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை சரி பண்ணாதான் பஞ்சபட்சியோட நேரங்காலம் வந்து உங்களுக்கு வேலை செய்யும். இதோ பாருங்கள், பஞ்சபட்சியில் 27 நட்சத்திரம், ஓகேங்களா? இது ஒரு சார்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகை நட்பு, வளர்பிறைக்கு தேய்பிறைக்கு இது ஒன்று, புரியுதுங்களா? இதோ பாருங்கள், இது மயில் சார்ட்டு. இது தேய்பிறைக்கு வளர்பிறைக்கு, ஓகேங்களா? இது வளர்பிறை காலை மாலை ஆஃப்டர்நூனு, இந்த மாதிரி ஒரு சார்ட் வரும். எந்திரங்கள் இருக்குது. இந்த பாருங்கள், எந்திரத்துக்கு கூட ஒரு பீஜா மந்திரம்லாம் வரும் இதுக்குள்ளே, ஓகேங்களா? இந்த பட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஊனு அரசு, ஓகேங்களா? இது பஞ்சபட்சியோட உண்மையான ஒரு விஷயம், ஓகேங்களா? இப்படி தான் வந்து பிடிஎஃப் பண்ணி சார்ட் பண்ணி நம்ம கொடுக்குறது இந்த பஞ்சபட்சியில். நல்லா பார்த்துக்கோங்க, நான் விஷயத்த சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ப்ரூஃப் காட்டுறேன் உங்களுக்கு. பஞ்சபட்சியில் இந்த பாருங்கள், திதி கணபதினு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? 16 திதி கணபதி, வளர்பிறைக்கும் தேய்பிறைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு திதி கணபதி வருதுங்களா? இது பூஜை முறை. இதை பாருங்கள், 27 நட்சத்திரத்துக்கு பூஜை முறை. பூஜைனா தடை உடையிறதுக்கு மெயின் என்னடான்னு கேட்டிங்கன்னா அவங்களோட தசாபுத்தி. இதை பாருங்கள், நான் இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், இந்த தசாபுத்தி ஒரு வாட்டி தான் வரும். சூரியன்னா ஒரே வாட்டி தான் வரும். ராகுனா ஒரு வாட்டி தான் வரும். புதன்னா ஒரு வாட்டி தான் வரும். செவ்வாய்னா ஒரு வாட்டி தான் வரும். மாறி வராது. இதை கூட்டி பாருங்கள், ஒரு மனுஷனோட வாழ்க்கை வரும் 120 வருஷம். ஒரு மனுஷனோட ஆயுள் காலம் 120 வருஷம், ஓகேங்களா? இவங்க தான் நிர்ணயிக்கணும். இவங்கள நிர்ணயிக்கிறது யாருன்னா இந்த பஞ்சபட்சி ஆக்டிவேட் பண்ணால் வாழ்க்கையில் வெற்றி காண முடியும். இந்த நோட்டை மூடிடலாம், ஏன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இது பண்ணிடலாம். இதை பாருங்கள், இதுக்கு மூலிகைலாம் இருக்குது. வளர்பிறைக்கு மூலிகை இருக்குது, தேய்பிறைக்கு மூலிகை இருக்குது. நான் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, பஞ்சபட்சியில் வாழ்க்கையில் தோக்கணுமா ஜெயிக்கணுமா நான் முடிவு பண்ணுறது யாருன்னா நீங்கள் தான். ஏதோ ஒன்று வாய்க்கு வந்ததெல்லாம் பஞ்சபட்சி சாட்டை வச்சுட்டு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் உங்களுக்கு சாத்தியமாகல பஞ்சபட்சியில்? இதோ ஒரே ஒரு சாட்டை மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து வளர்பிறை பஞ்சபட்சி. நான் கொடுக்குறது இப்படி தான். ஊனு அரசு, மீதி 3மே தேவையில்லாதது சப்ஜெக்ட்டு, ஓகேங்களா? இதை வச்சுக்கினே பஞ்சபட்சியை யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஒரு பீஜா மந்திரம் ஒன்று இருக்குது. ரெண்டாவது பார்த்தோன்னா தடையை உடைக்கணும். தடைனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு ஜாதகத்தில் சரியில்லை ஒரு பொருள், நீங்கள் போய் பரிகாரம் பண்ணிட்டு வாங்கன்னுவாங்க. ஆனால் பஞ்சபட்சிக்கு யார் பண்ணுவாங்க? பஞ்சபட்சிக்குனே ஒரு சில வழிமுறைலாம் இருக்குது. அது வந்து பயன்படுத்தாமல் எடுத்தவொடனே பஞ்சபட்சிக்குள்ளே போயிடுவாங்க. அந்த பறவைக்குள்ளே பறவை வந்து உங்களை பார்க்கணும். இது ராஜவசியத்தை தரும்.
இது நம்ம உடம்பையே ஒரு ஆக்டிவேட் பண்ணி தரும். இந்த பஞ்சபட்சி வந்து ரொம்ப அற்புதமாக பயன்படுத்துனாங்கன்னா அவங்கள ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆளே யாருமே இல்லை. ராஜவசியத்துக்கு ஈடானது இந்த பச்சி. இந்த பச்சிக்கு மூலிகை உண்டு. ஓகேங்களா? பச்சிக்கு மூலிகை உண்டு. நான் வந்து அனுபவத்தில் இதை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், தோக்கலாம். இப்போ ஜோதிடருங்க இருப்பாங்க, வாக்கு பலிதம். இந்த பச்சையை வச்சு வாக்கு பலிதம். எந்திரம் எழுதி தருது. எந்திரம், மந்திரம், விநாயகரோட உபாசனை எடுக்கணுன்னா கூட இந்த பச்சியோட நேரத்தை கணிச்சாதான் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பச்சி வேலை செய்யும். இந்த பஞ்சபட்சி நேரங்கள் உங்களுக்கு வேலை செய்யும். இல்லைன்னா இந்த பஞ்சபட்சி உங்களுக்கு வேலை செய்யாது. இது முழுக்க முழுக்க உண்மையான ஒரு விஷயம். நீங்கள் முயற்சி பண்ணி தோற்று போனவங்க தான் அதிகம் இதில் பஞ்சபட்சியில். ஏன்டா பஞ்சபட்சி வந்து நேரம் டைமிங் வந்து நம்மளுக்கு தெரியலையே. இதை பாருங்கள், தமிழ் தெரியல அப்படின்னா இங்கிலீஷில் பிடிஎஃப் பண்ணுவோம். இது வந்து நம்ம கொடுக்குற பாடம் இது. இதை பாருங்கள், இதெல்லாம் எதுக்கு காமிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபட்சின்றது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. பஞ்சபட்சியை வச்சுட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்னா அபரிவிதமான ஒரு சக்தி வந்து இந்த பறவைக்குள்ளேயே கிடைக்கும். புரியுதுங்களா? எப்படி வீட்டில் நாய்க்குட்டி வளர்த்தா நம்மளை காப்பாற்றமோ அந்த மாதிரி இந்த பறவை வந்து உங்களோட ஆயுள் காலத்தையே கூட்டி தரும். அதிகமான ஒரு வசியத்தை ஏற்படுத்தி தரும். முயற்சி பண்ணி பாருங்கள். பஞ்சபட்சியில் தோல்வின்றதே இருக்காது. தொழில், ஜோதிடர், மாந்திரிகம் கற்றுக்கணுன்னா கூட இந்த பஞ்சபட்சியில் உங்களுக்கு வலு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு போயினே இருக்க முடியும். ஆண் பெண்ணும் இதை வச்சு தான் திருமணம் பொருத்தமே நம்ம பார்ப்போம். இந்த பஞ்சபட்சியை வச்சு தான் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? பஞ்சபட்சியை வச்சு கல்யாண பொருத்தம் பார்க்கலாம், குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தலாம். இந்த மாதிரி ஒரு செல்வத்தெல்லாம் இந்த ஒரு பச்சி வந்து அவ்வளோ ஆக்டிவிட்டி. நம்ம வெளியே இருந்து வாங்கின்னு வந்து நம்மக்குள்ளே வைக்க போகிறது கிடையாது. இந்த பச்சி நம்ம பிறக்கும் போதே இந்த பச்சி நம்ம உடம்புக்குள்ளே இருந்திருக்கும். அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தில் ஒரு ஜேஜஸ் கிடைக்கும். உங்களுக்கு எந்திரம், மந்திரம், பூஜை முறை, தீபம் ஏற்றுறது, லக்ஷ்மி கடாச்சாரம், சகல விதமான ஒரு நன்மையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இப்போ ஏன் நான் என்னோடய டேபிளில் நான் இவ்வளோ விஷயத்தை காமிக்கிறேன்னா, அதுக்கு மேலெல்லாம் பஞ்சபட்சியோட டீட்டெயில்ஸை வந்து ரொம்ப பெரிய கடல் மாதிரி அது சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் நீங்கள் தோக்காமல் வெற்றி பெறணுன்னா சாட்டெல்லாம் கிடையாது. அந்த தடையை உடைச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் எல்லாம் ஒரு செயல்பாடுலேயும் நீங்கள் ஏற முடியும், இறங்க முடியும். இதுக்கு மூலிகை, தாயத்து, அஞ்சனம் எல்லாம் ஏகப்பட்டது இருக்குது இதில். ஓகேங்களா? பஞ்சபட்சி வந்து இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. நான் வந்து ரெடி பண்ணது கிடையாது. யாருமே தயாரித்தது கிடையாது. சித்தருங்க வந்து இதை வந்து நம்மளுக்கு வழிகாட்டியாக நம்மளுக்கு தெரிய வச்சுக்கிறது விஷயம் இது. முயற்சி பண்ணி பாருங்கள். பஞ்சபட்சியில் தோக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி, இந்த ஒரு கவசத்தை வச்சுட்டு உங்களோட ஜாதகத்தையே நீங்கள் மாற்றி அமைக்கலாம். விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில் 3 சான்ஸு. இது ஃபைனல் தான். மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பஞ்சபட்சியை லாஸ்ட்டில் வச்சிட்டாங்க. ஏன்னா முன்னாடியே தெரியாது பஞ்சபட்சியை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ரகசியமான ஒரு விஷயன்றதுனால பஞ்சபட்சி அவ்வளோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணித்தரோம். வாழ்க்கையில் பொறுமையாக வாழ்க்கையில் ஜெயிக்கணும் தவிர எடுத்தவொடனே நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாழ்க்கை வந்து வழியே கொடுக்காது. அந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த பஞ்சபட்சி அற்புதமாக வேலை செய்யும். தடையை உடைக்காமல் எந்த பட்சியும் எந்த ஒரு பரிகாரமும் உங்களுக்கு வாழ்க்கையில் மேன்மையை ஏற்படுத்தி தராதுன்றது என்னோட அனுபவமான பாடம். பணத்தை வீண் வேற வைக்காதீங்க. காசை செலவு பண்ணுறீங்கன்னா அது உண்மையான ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெற கடவுள் வந்து உங்களை பாதுகாப்பாருன்றது என்னோட அனுபவ பாடம். பொறுமை கடலிலும் பெரியது. இந்த பஞ்சபட்சி அற்புதமான ஒரு விஷயம். இதை பயன்படுத்தி பாருங்கள் வாழ்க்கையில். வணக்கம், நன்றி.